நாளில் வருகிற சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் முதியவர்கள் எல்லாருக்கும் ஒரு உன்னத பலனையும் ஒரு உன்னத ஆசீர்வாதத்தையும் ஒரு மகிமையான ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் ஒவ்வொருவருக்கும் நீர் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. தகப்பனே, ஆரம்பம் முதல் நிறைவு வர ஆண்டவரே உடைய மாறாத உடைய பிரசன்னமும் மகிமையை எங்களை நிரப்பட்டுமாப்பா. எங்களுடைய குற்றங்கள் குறையில எல்லாம் மன்னிங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய வாசப்படியில் நாங்கள் கால் வைக்கும் பொழுதே உடைய கல்வாரி இரத்தத்தினால எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி முத்தமிட்டு அரவணைத்து உடைய சமூகத்துக்கு நேராக எங்களை கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. நீதியுள்ள நியாயாதிபதியே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறார் ராஜா. அன்புள்ள தகப்பனே உமக்கு நன்றி 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 ராஜா. தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே அப்பா நடக்கிற ஆராதனையில ஆண்டவரே ஆரம்பம் முதல் நிறைவு வர பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு அப்பா நிரம்ப செய்வதற்காய் நன்றி சொல்கிறோம். இந்த இடம் முழுவதும் உடைய தூதர்கள் நிரம்பி இருக்காங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய விண்ணப்பங்களையும் துதிகளையும் உடைய சமூகத்துக்கு நேராக அவங்க கொண்டு வர போறாங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம் 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 ராஜா. நீர் பார்த்து கொண்டிருக்கிறீரப்பா. எங்க ஆராதனையை நீர் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் தருகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் இணையற்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எங்கள் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்காக உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி வந்திருக்கிறோம். பாடல்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆராதனையில் மகிமைப்படுங்க
ஆண்டவரே வேத பாடம் சங்கீதத்தின் மூலமாய் ஆண்டவரே உடைய ஜனங்களோடு பேசுங்க. செய்தி வேலை எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். காணிக்கை கொடுக்கிற கரங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நேரத்திலிருந்து உடைய மகிமையின் பிரசன்னம் இந்த ஆலயத்தை நிரப்புவதாக. தேவ மகிமையினாலும் தேவ கிருபையினாலும் கர்த்தர் நிரப்பி நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. சரி, எல்லாரும் உட்காருங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது ஒரு நன்றி பாடல். நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி என்று சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடி ஆராதிக்க போகிறோம். நல்ல கரங்களை தட்டி நீங்க உற்சாகமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நோவாவை நினைவு கூர்ந்ததா, பெருங்காற்று வீச செய்தீரே. பாடுவோம். நோவாவை நினைவு கூர்ந்ததா, பெருங்காற்று வீச செய்தீரே. தண்ணீர் வற்றியதையா, விடுதலையும் வந்ததையா. சொல்லுங்க. தண்ணீர் வற்றியதையா, ஆமென் ஆமென், விடுதலையும் வந்ததையா. பாடுவோம். நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நோவாவை நினைவு கூர்ந்ததா, பெருங்காற்று வீச செய்தீரே. பாடுவோம். நோவாவை நினைவு கூர்ந்ததா, ஜீசஸ், பெருங்காற்று வீச செய்தீரே. அன்று தண்ணீர் வற்றியதையா, ஆமென், விடுதலையும் வந்ததையா. ஆமென். அன்று தண்ணீர் வற்றியதையா, அல்லேலூயா, விடுதலையும் வந்ததையா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. அல்லேலூயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, ஆமென், நிம்மதி தருபவரே நன்றி. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா, ஸ்தோத்திரம். லோத்துவை காப்பாற்றினீரே, ஜீசஸ். ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா, அல்லேலூயா, லோத்துவை காப்பாற்றினீரே. எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை ரட்சியுமையா. சொல்லுங்க. எங்களையும் நினைவு கூர்ந்து, ஆமென் ஆமென், எங்கள் சொந்தங்களை ரட்சியுமையா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, அல்லேலூயா, நிம்மதி தருபவரே நன்றி. அன்னாளை நினைவு கூர்ந்ததா, ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலே, அல்லேலூயா. அன்னாளை நினைவு கூர்ந்ததா, ஆமென், ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறீர் நன்றி ஐயா. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறீர் நன்றி ஐயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. ஆமென் ஆமென். நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. சொல்லுங்க. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. ராகேலை நினைவு கூர்ந்ததா, யோசேப்பை பரிசை தந்தீரே. சொல்லுங்க. ராகேலை நினைவு கூர்ந்ததா, பரிசு. யோசேப்பை பரிசை தந்தீரே. சில பரிசுகள் உங்களை தேடி வரப்போகுது. இன்னும் ஒரு மகனை தருவேன், ஆமென் என்று சொல்லி துதிக்க செய்தீரே.
சொல்லுங்க. இன்னும் ஒரு மகனை தருவீர் ஓ என்று சொல்லி துதிக்க செய்தீரே. நினைவு கூறும் தெய்வமே நன்றி. அல்லேலூயா. நிம்மதி தருபவரே நன்றி. எங்களை நினைவு கூறும் தெய்வமே நன்றி. ஆமென் ஆமென். நிம்மதி தருபவரே நன்றி. கொர்நேலியு தான தர்மங்கள் ஒரு தூதனை கொண்டு வந்தது. அல்லேலூயா. கொர்நேலியு தான தர்மங்கள் ஒரு தூதனை கொண்டு வந்தது. குடும்பத்தையும் நண்பர்களையும் ரட்சித்து அபிஷேகித்தீரே. குடும்பத்தையும் நண்பர்களையும் ரட்சித்து அபிஷேகித்தீரே. நினைவு கூறும் தெய்வமே நன்றி. ஆமென். நிம்மதி தருபவரே நன்றி. ஆண்டவரே நினைவு கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதி தருபவரே நன்றி. ஆமென் ஆமென். நினைவு கூறும் தெய்வமே நன்றி. அல்லேலூயா. நிம்மதி தருபவரே நன்றி. அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 49வது வசனத்தை நல்ல சத்தமா வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் நல்லா நிறுத்தி ஒவ்வொரு வார்த்தையா. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் கர்த்தர் உங்களை நினைக்க போகிறார். அதனால தான் நினைவு கூறும் தெய்வமே அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம பாடணும். நீங்க சொல்லியிருக்கீங்களா சுத்தமா நம்மளை மறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கோம் தானே. சில நேரங்கள்ல சில மக்களை நினைப்போம், அவங்க சுத்தமா மறந்துடுவாங்க. மறந்த உடனே சொல்லுவான், சுத்தமா எங்களை மறந்துட்டாங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் மாத்திரம் ஒரு நாளும் மறக்க மாட்டார். கர்த்தர் மாத்திரம் ஒரு நாளும் உங்களுடைய ஜெபம், உங்களுடைய விண்ணப்பம், துதி, ஸ்தோத்திரம், நீங்க கொடுக்கிற காணிக்க எப்பவுமே நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மறக்கவே மாட்டார், நினைவில் வச்சிருப்பார். அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நல்ல வாக்குத்தத்த பாடல், நம்ம அடிக்கடி நம்ம பாடிக்கிட்டு இருந்த பாடல் தான். இப்போ நம்ம சமீப காலமா இந்த பாடலை பாடவே இல்லை. அதனால இந்த பாட்டு ஒரு பழைய பாட்டு, என்னை மறவா இயேசுநாதா, வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தன, நல்ல வாசனங்கள் நிறைந்த ஒரு வாக்குத்தத்த பாடல். இந்த பாட்டு எழுதுனது யாருன்னு தெரியுமா? நான் சாரோல் ரவிராஜ். அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவிரமான மாற்று மதத்தில் உள்ள ஒரு வைராக்கியம். முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குடும்பத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளல, குடும்பத்தில் அவங்கள அங்கீகரிக்கல. இப்போ அதனால அவங்க ஒரு சபையில் இணைஞ்சு அப்படியே ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ அந்த சபையில இருந்து அந்த அம்மாவை இலங்கை தேசத்துக்கு அனுப்புனாங்களாம். அப்போ அந்த இலங்கை தேசத்துக்கு அனுப்பும் பொழுது கப்பலில் உட்கார்ந்துருச்சு. கப்பலில் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அந்த கப்பலில் வழி அனுப்புறதுக்கு நிறைய பேர் வந்தாங்களாம். ஒரு காலத்தில் ட்ரெயினில் போனாலும் சரி, பஸ்ஸுக்கு போனாலும் சரி, வழி அனுப்புறதுக்கு வருவாங்க. எங்கள் ஊர்லலாம் ட்ரெயின்லேருந்து பாம்பேக்கோ மற்ற ஊருக்கோ போகும்பொழுது அந்த உறவினர்கள்லாம் ஸ்டேஷனுக்கு வழி அனுப்ப வருவாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. முதல்ல நிறைய இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி வழி அனுப்புறதுக்கு, ஒவ்வொருத்தரையும் வழி அனுப்புறதுக்கு திரளான ஜனங்கள் வர்றாங்க. இந்த அம்மாவை வழி அனுப்புறதுக்கு யாருமே இல்லை. அப்போ துக்கமா இருந்துச்சான், நம்மளை எல்லாரும் மறந்துட்டாங்களே அப்படின்ட்டு. அப்போ அதே மாதிரி இலங்கையில இறங்கும் போதும் வரவேற்கிறதுக்கு ஆள் இல்லை. புரிஞ்சுதா உங்களுக்கு?
ஒரு வீட்டுக்குள்ள போறோம், வாங்கன்னு சொன்னா தான் நமக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். வந்தவங்கள வாங்கன்னு சொல்லல, தண்ணி கொடுக்கலன்னு சொல்லி என்ன பண்றோம், நம்ம சில நேரங்களில் கலங்கி போறோம் இல்லையா? அதே மாதிரி அங்க இலங்கையில இறங்கும் பொழுதும் வரவேற்கிறதுக்கு ஆள் இல்லையா. அந்த அம்மாவுக்கு எங்க போகணும் எப்படி போகணும்னு தெரியலையா. அப்போ ஆண்டவர் அந்த அம்மாவோட பேசினார். ஆண்டவரே, அப்ப அந்த அம்மா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்களா, ஆண்டவரே என்னை வழி அனுப்புறதுக்கும் ஆள் வரல, வரவேற்கிறதுக்கும் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சான். அப்ப 2 காட்சியை காமிச்சாராம். 2 காட்சி. ஒன்று வந்து இங்க இருந்து ஏறும் பொழுது, கப்பல்ல ஏறும் பொழுது அநேக தூதர்கள் அந்த அம்மா வழி அனுப்ப வந்திருந்தத அந்த கண்ணை திறந்த உடனே பார்த்தாராம். அதே மாதிரி இலங்கையில இறங்கும் பொழுதும் அங்க நிறைய தூதர்கள் கூட்டம் நிற்கிறான். அந்த அந்த சீ போர்ட், அந்த துறைமுகத்துல அப்படி நிற்கிறத பார்த்தாங்களாம். அப்ப ஆண்டவர் பேசினாராம், இன்னைக்கு உனக்கு ஒரு டவுட்டு, எங்க போனோம் எப்படி போகணும்னு உனக்கு தெரியல. இதே ஆசீர்வாதத்தை தான் உன் மேல வைக்க போறேன். நீ நாள் வரும், எங்க போறோம் எங்க போனோம் எப்படி போகணும்னு இனி நீ ரொம்ப குழம்ப போற அப்படின்னாராம். இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலையா, என்ன ஆண்டவரே சொல்றீங்க அப்படின்ட்டு. ஒரு நாள் வரும், உனக்கு அவ்வளவு ஜனங்களை இந்த இடத்துல வச்சிருப்பேன், யார் வீட்டுக்கு போகணும் எங்க போகணும் எங்க தங்கணும்னு சொல்லி உனக்கு முடிவு எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு ஜனங்களை உனக்கு தருவேன்னு சொன்னாராம். புரிஞ்சுட்டா? ஒரே அதுதான், எங்க போனோம் எப்படி போனோம்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் அதே தான் சொன்னாராம், இனியும் உனக்கு வாழ்க்கையில நீ எங்க போனோம் எப்படி போனோன்ட்டு தெரியாத அளவுக்கு ஜனங்களை கொண்டு வந்து தருவேன் அப்படின்னா. இதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அதனால இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரொம்ப அதிகமா என்னுடைய தனி ஜெபங்கள்ல பாடின பாட்டு. நீங்க விசுவாசத்தோடு இந்த பாடல்களை பாடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் நீந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் நீந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. சொல்லுவோம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் பாசமின் மேல் நீர் வைத்ததினார் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினார் பறிக்க இயலாதவரும் என்னை. ஓ, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் ஒரு நாள் உங்களை மறக்காத தேவன், உங்களை ஒரு நாளும் மறக்காதவர். வருந்திரன்றோகும் உள்ளங்கையில் வல்லவாயந்தன் புகலிடமே. வருந்திரன்றோகும் உள்ளங்கையில் வல்லவாயந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும்.
ஆமென். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். சொல்லுங்க. தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாயதும் நீரிடா, என் தலைமுடியும் எண்ணினீரே. நீரறியாயதும் நீரிடா, என் தலைமுடியும் எண்ணினீரே. உங்களை பார்த்து ஒரு கேள்வி. அல்லேலூயா. தலைமுடி முக்கியம் தானே? தலைமுடி ரொம்ப முக்கியம், அப்படி தானே? தலைமுடி எண்ணி வச்சிருக்கிறாரா ஆண்டவர்? உங்களால் என்ன முடியுமா? முடியாது தானே? தலைமுடி சில நேரம் கீழே விழுது, உப்பு தண்ணியில் குளிச்சு. வருத்தப்பட்டிருக்கீங்களா? ஏன் முடியெல்லாம் கழிஞ்சு போச்சு அப்படின்ட்டு? அல்லேலூயா. பெரிய வருத்தம். ஆணுக்கும் அந்த வருத்தம் இருக்குது, பெண்ணுக்கும் அந்த வருத்தம் இருக்குது. தலையில் முடி வளரணுமா ஆசைப்படுறீங்களா? சாம்பல்லாம் போடுறீங்களா? அல்லேலூயா. அவர் வந்து பார்த்துருக்கிறார். வசனம் இருக்குது தானே? உடைய தலையில் உள்ள, நல்லா சொல்லணும் அந்த வசனம், மயிரெல்லாம். அல்லேலூயா. மயிறு அப்படின்னா முடின்னு சொன்னால் டீசெண்டாக இருக்கு, மயிருன்னு சொன்னால் ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எப்படி இருக்குதான், என்ன பட்டிருக்குது? நம்ம தலையில் இருக்கிற முடியை கத்தர் எண்ணுறாரு, கீழே விழுத முடியை எண்ணுதாரு, இனி வளரப்போகிற முடியை எண்ணுதாரு. இப்போ எல்லாருக்கும் இன்னும் தலைமுடி வளரணும் அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ, இந்த வசனத்தை நீங்கள் இப்போ, நீர் அறியா யாதும் நேரிடா, என் தலைமுடியும் என். அதனால் பாருங்க, அவங்க முடியெல்லாம் வளரப்போகுது. சிலருக்கெல்லாம் முடி கருப்பாயிருது, சரி வெள்ளையாயிருது. வெள்ளையானோன்னா அது ஒரு வருத்தம். எத்தனை பேருக்கு நிறைய முடி வந்தோடனே வருத்தப்படுறீங்க? உங்கள் முடியெல்லாம் கருப்பாக மாறும். அல்லேலூயா. முடிக்க கூடயா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் இந்த வரியை நம்ம உற்சாகமாக விசுவாசத்தோட பாட போகிறீங்க. ஆண்டவரே, இப்போ நீர் அறியா யாதும் நேரிடா, என் தலைமுடியும் எண்ணி நீரே. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அப்போ இந்த வரியை நீங்கள் விசுவாசத்தோடு பாடுங்க. கர்த்தர் உங்கள் தலைமுடியை வளர பண்ணுவார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனம், உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாது. நல்லா கேட்டுக்கொள்ளணும். மனுஷர்களுக்கு விரோதமாக ஆயுதம் எழும்புது, அப்படி தானே? என்ன ஆயுதம் எழும்புது? பொறாமை, அவரை போட்டி, வன்கண், எரிச்சல், எல்லாம் ஆயுதம். இது வந்து பார்த்தீங்கன்னா உலக மனிதர்களுக்கு இருக்கோ இல்லையோ, கிறிஸ்தவ மக்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஊழியர்களுக்கு அதை விட அதிகமாக இருக்குது. இல்லை, நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணணும், நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணணும். பொறாமைகள், எரிச்சல்கள், வன்கண்கள், இதெல்லாம் பகை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாகவும் எழும்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் தான் அந்த ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போக பண்ண முடியும். இப்போ நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் எழும்பி இருக்கிற ஆயுதம் எந்த ஆயுதமாக இருந்தாலும் சரி, வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, மரண ஆயுதங்களை ஏற்படுத்தினார் அப்படின்னு ஒரு வசனம். அந்த வசனத்தை நான் வாசிங்கன்னா, சில நேரங்களில் மனிதர்களுக்கு விரோதமாக மரண ஆயுதங்கள் ஏற்படுத்தப்படுது சத்துருக்களால். அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும். 91 சங்கீதத்தில் வசனம் இருக்கலாம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் உன்னை உன் கண்களால் மாத்திரம், ஆமாம், கண்களால் மாத்திரம் துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ நான் இன்றைக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கி இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களை, பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கரங்களை பிடிச்சு சொல்லுங்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். அதனால் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே வந்திருக்கிற ஜனங்களுக்கு எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். சபைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும்.
உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாம் பொல்லாத ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த காலை நேரத்தில் ஜெபிக்கிறோம், வாய்க்காமல் போகட்டும். ஹல்லேலூயா. பாடுவோமா? இந்த பாடம் நம்ம உற்சாகமாக பாட போகிறீங்க. தலைமுடியெல்லாம் வளரப்போகுது, உங்கள் ஷாம்பு செலவெல்லாம் மிச்சமாக போகுது. ஹல்லேலூயா. என்னென்ன ஷாம்புக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ அதனால் பார்த்தீங்கன்னா முடியை பராமரிக்கிறதுக்கு மனுஷன் படாத பாடுபடுறான். அதனால் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு செய்தியை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த எஃப்எம்ஜிசி பாசிட்டிவ் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உப்பு, இனிப்பு, இந்த மாதிரி சில ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய பொருட்கள், வீட்டு உபயோகத்துக்கு நம்ம அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களில் அதிகமான மார்க்கெட் 2வது இடத்துல எது இருக்காமல் தலைமுடி வளரக்கூடிய ஷாம்பான். ஹல்லேலூயா. ஷாம்பு போட்டு எத்தனை பேருக்கு தலைமுடி வளர்ந்துருக்கு? கழிஞ்சு தான் போயிருக்கு. அதனால் நான் சொல்கிறேன், உங்கள் முடியெல்லாம் கருகருன்னு வளர்ந்து நீங்கள் இன்னும் அழகாக மாறணும். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க போகிறார். அதனால் என்னோட இணைந்து பாடுங்க. தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். ஆமென். தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாதும் நெறிடா என் தலைமுடியும் எண்ணினீரே. நீரறியாதும் நெறிடா என் தலைமுடியும் எண்ணினீரே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பாடுங்க. உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உன் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உன் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். ஆமென். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால்
எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் ஒரு 10 நிமிடம் நம் கர்த்தரை உண்மையாய் நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர், கிருபை பாராட்டுகிறவர், இரக்கம் பாராட்டுகிறவர். அவருடைய வாய்களுடைய துதி பலி, ஸ்தோத்திர பலிகள் எல்லாம் இந்த நேரம் கர்த்தரை உயர்த்தக்கூடிய துதி பலியாய், ஸ்தோத்திர பலியாய் உங்க மத்தியில எலும்பு கர்த்தர் விருப்பப்பட்டு கொண்டு இருக்கிறார். எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. இந்த ஜூன் மாதத்தினுடைய இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை கிருபையாய் தம்முடைய ஆலயத்தில் அழைத்து வந்திருக்கிறார். இந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஒரு தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவ இரக்கம், தேவ தயவு உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த நாளிலே கிருபையாய் கண்ணோக்குவார். நீங்க வந்த வண்ணமாக வெறுமையாய் போக போறதில்லை. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் தரப்போகிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை வழி நடத்த போகிறார். கொஞ்ச காலம் பாடணும் விற்கிறவங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்த போகிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுடைய குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையிலே நிறைவாக்க போகிறார். என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் உங்களுக்காக இனி ஆதரவாய் எழும்ப போகிறது. என் தேவனே உங்களுக்கு ஆதரவாய் மாறப்போகிறார். என் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆதரவாய் மாறப்போகிறார். என் தகப்பன் உங்களுக்கு ஒரு ஆதரவாய் மாறப்போகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாடுங்க. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. சொல்லுங்க. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை
போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. கைகளை உயர்த்தி, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை முன் குறித்தீர், நீர் கைவிடவே கைவிடவே மாட்டார். என்னை முன் குறித்தீர், நீர் கைவிடவே மாட்டீர். இன்னொரு முறை சொல்லுங்க, என்னை முன் குறித்தீர், நீர் கைவிடவே மாட்டீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். சொல்லுங்க, உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி நீங்கள் உங்கள் வாய்களை திறந்து ஒரு நன்றி மாத்திரம் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ தோல்விகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். தோல்வியின் பாதையில் நீங்கள் வந்திருக்கலாம், கண்ணீரின் பாதையில் வந்திருக்கலாம். தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாறப்போகிறது. அற்பமாய் பார்த்த எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக உங்கள் தலைகளை எல்லாம் உயர்த்த போகிறார். ஓ, உங்களை ஈனப்படுத்தின ஜனங்களுக்கு முன்பதாக, துன்பப்படுத்தினவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களுடைய கரத்தை எல்லாம் உயர்த்த போகிறார். உங்களுடைய கரத்தில் ஒரு வல்லமையை கர்த்தர் வைக்க போகிறார். உங்கள் கரத்தில் கர்த்தர் சில கிருபைகளை வைக்க போகிறார். உங்கள் கரத்தில் கர்த்தர் சில தயவை வைக்க போகிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். இந்த பாடல்களுடைய மகிமை, ஆராதனுடைய மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, மீதமுள்ள இந்த ஆராதனையின் அத்தனை ஆண்டவரே தகப்பனே, எல்லா காரியங்களிலும் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சொல்கிறத பார்த்தாலே எப்போ முடிப்பீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குது. நல்லா உற்சாகமாக சொல்லுங்கள், ஹல்லேலூயா. சரி, எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சந்தோஷமாக இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கவங்களாம் மீண்டும் ஒரு அலையிலையா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லி நீங்கள் உங்களை ஒருவர் நீங்கள் வாழ்த்துங்க பார்ப்போம். நிறைய பேர் கை கொடுக்கலையா? கை கொடுங்க. தம்பிக்கு கொடுத்துட்டிங்களா? சரி. கர்த்தர் நல்லவர், ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஓய்வு நாள் இந்த காலை ஆராதனையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவனோடும் சுகத்தோடும் பலனோடும் கர்த்தருடைய ஆலயத்தில் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு போதகர் ஒருவர் இருந்தார். பக்தி வைராக்கியமுள்ள போதகர், பவர்ஃபுல் மேன். ஒரு நாள் அவருடைய ஆலயத்தில் 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம். கன்வென்ஷன் கூட்டத்திற்கு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டாரு. நிறைய கூட்டம். ப்ரேயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஸ்பீக்கரில் பாட்டு போட்டு விட்டார். அங்கே ஒரு சகோதரி ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டு
பயபக்தியாக பெரிய பைபிளை கையில் வச்சுட்டு சந்தோஷமாக உள்ளே நடந்து வந்தாங்க. நடந்து வந்து உள்ளே உட்காடுறாங்க. உள்ளே உட்காந்து பாஸ்டர் பாட்டை போட்டு விட்டு சின்ன அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால அவர் வெளியே பார்க்க போயிட்டார். இந்த அம்மா ஆனால் கண்காணிச்சிட்டே இருக்கார். சபைக்குள்ளே யாரெல்லாம் வந்துட்டுருக்கா, யாரெல்லாம் வந்திருக்கா, எத்தனை சேர் இன்னும் காலியாக இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காரு. நாங்களும் அப்படி தான் பார்ப்போம். ப்ரேயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை சேர் இன்னும் ஃபில் ஆகலை, எல்லோரும் வந்துட்டாங்களா, இந்த சிஸ்டர் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்குற மாதிரி போதகர் என்ன பண்ணுறாரு, வேலைகளை செய்து கொண்டே இன்னொரு 20 நிமிடம் இருக்கும் ப்ரேயர் ஆரம்பிக்க, பார்த்துட்டே இருக்கிறாரு. எல்லா ஆயத்தங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த அம்மா சந்தோஷமாக இந்த ஸ்பீக்கரில் பாட்டை போட்டுட்ருக்க பாட்டை கைத்தட்டி சந்தோஷமாக பாடிக்கொண்டே இருக்காங்க. இவர் பார்த்துட்டே இருக்கார். பாட்டு முடியுது, இன்னொரு பாட்டு வருது. இன்னொரு பாட்டு ஆரம்பித்த உடனே இந்த அம்மா ஓன்னு கத்துறாங்க, எடா அந்த பாட்டை ஆஃப் பண்ணுங்க, அந்த பாட்டை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மிக்சர் அந்த ஆம்பிளிஃபையரை கண்ட்ரோல் பண்ணுறவனை பார்த்து ஒரே சத்தம். அந்த அம்மா கத்துனதை பார்த்துட்டு அவன் சர்ச்சிலேருந்து வெளியே வந்து காம்பவுண்டு சவர் ஏறி குதிச்சு போயிட்டான். இந்த அம்மா போட்ட சத்தம், அந்த அம்மா கத்துது, இந்த ஸ்பீக்கர் வந்து என்ன வருது, தீ வருதுடா, தீ வருது, என்னால் இருக்க முடியல, என்னால் தாங்க முடியல, என்ன பண்ணுங்க, இந்த ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணுங்கன்ட்டு. இவருக்கும் பாஸ்டர் பார்த்துட்டே இருக்காரு, வேடிக்கை பார்த்துட்டே இருக்காரு. சரி விடுவோம், என்ன நடக்குன்னு பார்ப்போம், என்னதான் சொல்ல. அது கத்துது, கூப்பாடு போடுது. அமைதியாக உள்ளே வந்தார். உள்ளே வந்து சொன்னார், அந்த அம்மாவை பார்த்து, ஏய் அமைதியாரு, ஏன் கத்துற, ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு பாடும்போது நல்லா சேர்ந்து தானே பாடுனேன், இப்போ எதுக்கு கத்துற அப்படின்னு சொன்னேன். பிசாசு சொல்லுது, பாஸ்டர் அது என் பிள்ளை பாடின பாட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சினிமா பாடகர்கள் கிறிஸ்தவ பாடகர்களும் பாடியிருக்காங்க நிறைய பேர், அவங்க பாடின பாட்டு, அது என் பிள்ளை பாடின பாட்டு, அதை நான் ரசித்து கேட்பேன். ஆனால் இந்த பாட்டு ஆண்டவருடைய பிள்ளை பாடுது, என்னால் என்ன பண்ண முடியல, கேட்க முடியல, தயவு செஞ்சு ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு கத்துது பேய். பாஸ்டர் பார்த்தாரு, ஆஃப் பண்ணவா சொல்கிறேன்ட்டு ஸ்பீக்கர் கிட்ட போனார், கூட கொஞ்சம் கூட்டி வச்சிட்டார். அந்த பேய் அலறி அடித்து என்னை விட்டுரு விட்டுருன்னு சொல்லி அலக்கழிச்சு அந்த பாட்டு முடியும் போது விடுதலை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. பாட்டு ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. நிறைய பேர் பாடல் வேலைக்கு நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், வரமாட்டேங்கிறோம். எல்லா விதத்தை காட்டிலும் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நமக்கு அறியாமே சில கிரியைகள் நம்முடைய சரீரத்தில் காணப்படும். பாடலை பாடி உயர்த்தும் பொழுது அந்த கிரியைகள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது எல்லா அசுத்த கிரியைகளை தேவன் வெளியேற்றுவார். ஆமேன். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒரே சந்தோஷம். அத்தனை நாட்கள் அலக்கழித்து வந்து அந்த பிசாசின் பிடியில் இருந்து அந்த சகோதரி பூரண விடுதலை அடைந்தார்கள். இன்னைக்கு நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஆவியானவருடைய சமூகத்திற்கு வரும் பொழுது அநேக விடுதலைகளை தினந்தோறும் பெற்றுக்கொண்டே இருக்கிறீங்க. அதை நம்ம பாடல்களை பாடி உயர்த்தும் பொழுது தேவன் அதில் மகிமைப்படுவார். ஆமேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம் பாஸ்டருக்கு, அவ்வளோ ஒரு விடுதலையை தேவன் கொடுத்தார். இன்றைக்கும் அதே தேவன் ஜீவனோடு இருக்கிறார். இன்றைக்கும் பல இக்கட்டுகள், பல சத்துருவின் போராட்டங்கள் உங்களுடைய சரீரத்தை, உங்களுடைய குடும்பத்தை சீரழித்து கொண்டிருக்கலாம். அது இன்றோடு தேவன் ஒரு பெரிய விடுதலையை தரப்போகிறார். இந்த பாட்டு என்ன பாட்டுன்னு கேட்க ஆசையாக இருக்கா? பாடுவோமா அந்த பாட்டு? பேய்களும் ஓடும் பொல்லாவியும் அகன்றிடும், நோய் பிணியாவுமே தொலையும், அதிசயம் நடக்கும், அற்புதம் பெருகும், அதிசயம் நடக்கும், அற்புதம் பெருகும், அதிசயம் பெயரும், என்றென்றும் ஜெயிக்கும். பாடுவோம். எசென்னும் நாமம் என் நாவிற்கு சுகீர்தம், நான் நிலம் தனிலென் அரணேயா. பாடுவோம். எசென்னும் நாமம் என் நாவிற்கு சுகீர்தம், நானிலும் தனிலென் அரணே. என்ன இன்பம் என் ஆண்டவர் பெயரில், ஆனந்தமே அதன் நினைவில். தேனினும் இனிமை பேதைக்கு மகிமை, தேனினும் இனிமை
ஏழைக்கு உரிமை. இயேசென்னும் நாமம் என் நாவிற்கு சுகீர்தம். நானிலம் தனிலென் அரணேயா. கண்களை மூடுவோம் தேவ சமூகத்தில். இன்று பொல்லாத கிரியைகள் வெளியேறப் போகிறது. இன்று தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் வந்த ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். உங்களுடைய சரீரத்தை விட்டு சில கிரியைகள் வெளியேறப் போகிறது. நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில், ஆண்டவரை என் இருதயத்திற்குள்ள வாரும், என் குடும்பங்களை, என் எண்ணங்களை, என் சிந்தனைகளை, என் பிள்ளைகளை சீரழித்து கொண்டிருக்கிற பொல்லாத கிரியைகள் வெளியேறட்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் எல்லா கிரியைகள் ஓடுகிறது. மாம்சத்தின் கிரியைகள் அழிந்து ஆவியின் சிந்தை, ஆவியின் பலன், தேவன் கொடுக்கிற மகிமை பிரத்யேகமாய் உங்கள் ஒவ்வொருவருடைய மேலும் தங்கி தாபரிக்க போகிறது. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நல்லவரே நாங்கள் துதிக்கிறோம், வல்லவரே நாங்கள் துதிக்கிறோம், ஆவியானவரே உமக்கு துதிக்கிறோம் அப்பா. எல்லா சரீரத்தை விட்டு தீய கிரியைகள் வெளியேறுவதாக. இந்த நொடி பொழுதில் பூரண விடுதலையை கொடுப்பீராக. குடும்பங்களை சீரழிக்கிற பொல்லாத வல்லமைகள் போவெளியே. பிள்ளையின் சரீரத்தை கெடுக்கிற தேவையில்லாத கிரியை போவெளியே. ஒரு பரிபூரண விடுதலை இறங்குவதாக. ஒரு உலகம் தரக்கூடாத சமாதானம் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. ஒரு பூரண விடுதலை வந்து இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மீட்பெரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 37 சங்கீதம் 16 வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமென். துன்மார்க்கருக்குள்ளே செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 37:16 நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். அநேக துன்மார்க்கருக்குள்ளே செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. ஹல்லேலூயா. என்னுடைய செய்தியின் தலைப்பு நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. நம்ம வாழ்க்கையில் பிடிக்காத ஒரு வார்த்தை அப்படின்னா என்ன வார்த்தைன்னா கொஞ்சம். கொஞ்சத்தை யாராவது நம்ம விரும்புவோமா? உங்கள்கிட்ட கேட்குறேன் இந்த காலை நேரத்தில், கொஞ்சத்தை விரும்புவோமா? கொஞ்சங்கிற வார்த்தை என்ன பண்ணாது, நம்மளுக்கு பிடிக்காது. பெரிய ஒரு ஆசீர்வாதம் வேணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நான் செல்வ சீமானா இருக்கணும்னு சொல்லி நாம் பிரயாசப்படுகிறோம். இந்த உலகத்தில் நம்ம ஓடுகிறோம். அதில் சில நேரத்தில் சில தோல்விகள் வருகிறது, சில பிரச்சனைகள் வருகிறது, தோல்விகளை சந்திக்கிறோம், அவமானங்களை சந்திக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கொஞ்சமே நல்லதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அம்மா இந்த காரியம் இருக்கு, எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. உடனே விடுதலை கிடைக்கும். திருப்பி ஒரு ஃபோன் பண்ணுவாங்க, என் பிள்ளைக்கு இன்னும் திருமணமே ஆகலை, நல்ல ஒரு வரன் வரணும், அதற்காக ஜெபம் பண்ணுங்கம்பாங்க. ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம், அதுவும் நடக்கும். திருப்பி ஒரு மாதத்தில் இன்னொரு ஃபோன் வரும். எதுக்கு வரும்? அம்மா 1 மாதம் ஆயிட்டு, இன்னும் கர்ப்பத்தின் கனி இன்னும் ஒன்றும் நன்மைகள் நடக்கிற மாதிரி தெரியல, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஜெபம் பண்ணுவோம், அதையும் தெய்வன் வாய்க்க பண்ணுவார். திருப்பி ஃபோன் பண்ணுவாங்க 2 வயசுக்கு அப்புறம். ஃபோன் பண்ணி என் பிள்ளைக்கு நல்ல ஒரு ஸ்கூலில் என்ன பண்ணணும், சீட்டு கிடைக்கணும், இந்த ஸ்கூலில் கேட்டிருக்கோன்னு சொல்லுவாங்க. அதுவும் நினைப்பாங்க. அந்தந்த நேரத்திற்கு நம்மளுக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டாலும் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவைகள் பூர்த்தி ஆவதே இல்லை. அந்த நேரம் நமக்கு நடக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு இப்போ இது நடந்தால் போதும் அப்படிமோ. சொல்லியிருக்கீங்களா பிரதர், எனக்கு இந்த நேரம் எனக்கு இது நடந்தால் போதும், அப்புறம் என்ன பண்ண மாட்டேன், ஆண்டவரை தொந்தரவு பண்ண மாட்டேன், எனக்கு இப்போ இது நடந்தாலே போதும்னு சொல்லுவோம். ஆனால் அந்த நேரத்திற்கு அது போதுமானதாக இருந்தாலும் காலங்கள் கடந்த உடனே அநேக தேவைகள் வருகிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும், பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும், பொருளாதார தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் சொல்றாரு, உனக்கு இருக்கிற நான் கொஞ்சத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஆமென். நீதிமொழிகள் 15:16 ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 16:8 ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்கள். முதல்ல நீதிமொழிகள் 15:16 வாசி. சஞ்சலத்தோட கூடிய
அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். அல்லேலூயா. இங்க போட்டிருக்கு கொஞ்ச பொருளே உத்தமம். கர்த்தருக்கு பயப்படுகிற, பயத்தோடு உண்ணுகிற அந்த கொஞ்ச பொருளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமேன். கடந்த நாட்களிலே நாங்கள் ஊருக்கு சென்றிருந்தோம். இப்போ ஒரு சகோதரரை அங்கே சந்திச்சிருந்தோம். பெரிய ஒரு ரிச் ஃபேமிலி, பணக்கார ஒரு குடும்பம், ஒரு நல்ல ஒரு ஹை கிளாஸ், இந்தியாவிலே நல்ல ஒரு இடத்துல அவங்க கூடியிருந்தாங்க. ஃபேமிலியில் சில சுச்சுவேஷனால் இன்னைக்கு கிராமத்தில் வந்து இருக்காங்க. எங்களுக்கு பார்த்த உடனே ரொம்ப ஒரு கவலை. அப்போ சொல்கிறாங்க, எங்கள் குடும்பத்தில் மூணே மாதம்தான் எங்களுக்கு விரோதமாக செய்வனை வச்சு எங்கள் குடும்பத்தையே டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் வசித்த அந்த இடத்துல நாங்கள் வீட்டை விற்றுட்டு இன்றைக்கி எங்களுடைய பாதுகாப்பிற்காக நிறைய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்காக நாங்கள் ஊரில் வந்து இப்படி இருக்க வேண்டிய நிலைமாயிட்டுன்னு சொல்லி ரொம்ப வருத்தம். நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் வருது. ஆனால் வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய இருதயத்தில் சமாதானம் இருக்கா? சந்தோஷம் இருக்கா? இல்லவே இல்லை. நிறையவருடைய குடும்பங்கள் அது காணப்படுகிறது இல்லை. அப்புறம் ஜெபம் பண்ணுவாங்க, பிரதர் எங்களுக்கு ஒரு சமாதானமே இல்லை, நாங்கள் சஞ்சலத்தோடு இருக்கிறோம், நாங்கள் வேதனையோடு இருக்கிறோம்னு சொல்லி. அப்புறம் அந்த குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். கொஞ்சத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், கொஞ்சத்தை பெருக பண்ணுகிற தேவன். உங்க குடும்பத்தில் கொஞ்சம் உழைப்பு இருக்கலாம், கொஞ்சம் வருமானம் இருக்கலாம், உங்க இடத்துல கொஞ்சம் ஜெபம் இருக்கலாம், கொஞ்சம் விசுவாசம் இருக்கலாம், ஆனால் அதை என்னுடைய ஆண்டவர் அதை பெருக பண்ணுவார். ஆமேன். இந்த மாதம் ஒரு பெருக்கத்தின் மாதம், உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வரக்கூடிய மாதம். நீதிமொழிகள் 16:8 ஒருவர் வாசிப்போமா? 16ஆம் அதிகாரம். அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பொய்யின் நாவிகள் கிரியைகள் செய்து அதன் மூலமாக வருமானங்களை வருது. ஆனால் நியாயமாய் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கொஞ்சத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு சொல்லலாம், பிரதர் என் வாழ்க்கையில் நிறைய என் பிள்ளைகளுடைய திட்டங்கள் இருக்கிறது, நிறைய எனக்கு பிளான் இருக்கு, நான் என்ன செய்கிறது, என் எதிர்கால திட்டங்களுக்கு நான் என்ன செய்யறேன்னு சொல்லி நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களிடத்துல இருக்க அந்த கொஞ்சத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், கொஞ்சத்தை பெருக பண்ணுகிற தேவன். பைபிளில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் கொஞ்சம் இருக்கோ அங்கே ஆண்டவர் வந்து அங்கே ரொம்ப அந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பார். நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். எங்கெல்லாம் கொஞ்சம் ஜனங்கள், கொஞ்சம் ஆத்துமா, கொஞ்சம் இருக்கோ ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் என்ன தெரியுமா? கொஞ்சம். இன்னைக்கு நீங்கள் அநேக காரியத்தில் குறைவுபட்டு இருக்கலாம், சமாதானத்தில் குறைவுபட்டு இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானத்தில் குறைவுபட்டிருக்கலாம், உங்களுடைய குடும்ப உறவுகளில் நீங்கள் சமாதானத்தில் குறைவுபட்டிருக்கலாம். ஆனால் அந்த குறைவில் ஆண்டவர் உங்களோடு நிற்கிறார். ஆமேன். அந்த குறைவுக்குள்ளதான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை மறைத்து வைத்திருக்கிறார். அந்த குறைவுக்குள்ளதான் ஆண்டவர் ஒரு பெரிய நன்மைகளை மறைத்து வைத்திருக்கிறார். அநேக நேரத்தில் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை, உண்மைதானே தேடுறேன், ஆலயத்துக்கு தானே போறேன்னு சொல்லலாம். ஆனால் அந்த கொஞ்சத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமேன். சொல்லலாம், அதிகமாக நான் உழைக்கிறேன், அதிகமாக நான் சேர்க்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள், எதிர்பாராத செலவுகள், எதிர்பாராத விதமான தோல்விகள், எதிர்பாராத பண விரயங்கள், எதிர்பாராத சமாதானத்தை குலைக்கக்கூடிய காரியங்கள் வருதேன்னு சொல்லலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். எங்கள் ஊழியத்தில் ஒரு சாட்சி சொல்கிறேன். நிறைய நெருக்கடிகளை சந்திப்போம். பொதுவாக ஊழியத்தை நீங்கள் பண்ணி பார்த்தா தெரியும் அதில் எவ்வளோ நெருக்கடிகள் இருக்குன்ட்டு. மேக்சிமம் எங்களோட இத்தனை ஆண்டுகள் நெருக்கமாக இருந்தவங்களுக்கு தெரியும். அதில் அடுக்கடுக்க அப்போ தான் ஒரு பிரச்சனை முடியும். எப்பா 2 நாள் ஏதோ ஒரு போராட்டம் இருக்கும், அதை சந்திச்சு முடிப்போம். திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வரும், அதுக்கடுத்து ஒரு பிரச்சனை. ரீசெண்டாக எங்கள் வீட்டில் வந்து ஒரு வாஷிங் மிஷின் வந்து ரிப்பேராக போயிடுச்சு. நல்லா ஓடிட்டு இருந்த மிஷின். அப்படின்னு சரி, ஓகே ரைட் வாங்க அப்படின்னு சொல்லி சரி பண்ணுறவங்கள கூப்பிட்டு சரி பண்ணியாச்சு. கடைசியில் பார்த்தா அந்த உள்ளே போட்ட பொருள் வந்து வெறும் 750 ரூபா தான். முடிச்சு பில்லை காமிச்ச உடனே 3000 ரூபா தூக்கி கொடுக்குறான். பார்த்த உடனே என்ன இது பகல்குள்ளையாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கோவம். நீ என்ன பண்ணிடு, கலட்டிட்டு போயிருப்பா, எப்படி இருந்ததோ அப்படியே மாட்டி வச்சிரு, நாங்கள் அப்படியே கூட கொஞ்ச நாள் என்ன பண்ணுறோம், வாஷிங் மிஷினை ரன் பண்ணிக்கிறோன்ட்டு. அவன் என்ன பண்ணிட்டான், வாஷிங் மிஷினை கழட்டிட்டு உள்ளே தான் சரியாக மாட்டாமல் அப்படியே வச்சுட்டு போயிட்டான். திருப்பி உள்ள துணியை போட்டு பார்த்தோம்னா தண்ணி எடுக்குது, சுற்றுது, வெளியே போக மாட்டேங்குது. ஒரே சஞ்சலம், ஒரே கவலை. இப்போ தானே ஒரு பிரச்சனையை முடித்தோம், திருப்பி ஒரு பிரச்சனை.
திருப்பி கர்த்தர் கிருபையில தேவ கிருபையில எல்லாம் சந்திச்சு முடிச்சாச்சு, அதுக்கு ஒரு சொல்யூஷனை தீர்வை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்துக்கடுத்து வேற ஒரு ப்ராப்ளம். இப்படி நாம் இந்த உலகத்தில் ஜீவித்து பரலோகத்திற்கு போகிற வரைக்கும் ஏதாவது ஒரு குறைவு வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த குறைவுகளையும் தேவன் நிறைவாய் மற்றவர் உண்மையுள்ளவர். ஆமேன். குறைவுபட்டு போகலாம், உங்கள் சமாதானம் குறைஞ்சு போகலாம். இப்போ தானே நல்லா இருந்தோம், ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீயாக இருக்க டைம் இல்லையா? நான் சொல்லுவேன், ஏம்மா இவ்வளோ பிரச்சனைகள் கிடக்கு, ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கக்கூடாது, இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு ப்ராப்ளம், உடனே அதை ரெட்டிஃபை பண்ணி அதை சரி பண்ணோம். இப்படி நம்முடைய வாழ்க்கைகளில், உங்களுடைய வாழ்க்கையில் கூட தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கா? தேவன் தொடர்ந்து உங்களோடு நின்று கொண்டே இருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். நீங்கள் சொல்லலாம், ஏன் எனக்குன்னு சொல்லலாம். அநேகர் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, இவ்வளவு போராட்டத்தை சந்திக்கிற அந்த மகள், இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறா, எப்படி இவங்களால ஸ்டாண்ட் பண்ண முடியுது, எப்படி இவங்களால நிற்க முடியுதுன்னு சொல்லி உங்களை பார்த்து அநேக ஜனங்கள் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு தேவன் உங்களை அதிசயமாய் நடத்துவார், கொஞ்சத்தை பெருக பண்ணுவார். இன்னைக்கு உங்க கரங்களில் கொஞ்சம் வருமானம், கொஞ்சம் ஆசீர்வாதம் சொல்லலாம், கொஞ்சம் சமாதானம் தான் இருக்கு, ஆனாலும் அந்த சமாதானம் நிறைய நேரத்தில் போயிருதே, என் குடும்பத்தில் இல்லையேன்னு சொல்லலாம். ஆனால் சமாதானத்தை தேவன் எடுக்க எடுக்க தந்து கொண்டே இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆதியாகமம் 30:30 நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 30:30 நாம் வாசிப்போம். ஆமென், 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 ஆமென். லாபான் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறாரு, யாக்கோபு என்ற ஒரு மனிதன். யாக்கோபு லாபானுடைய வீட்டிற்கு வேலைக்காக பிரயாணப்பட்டு போகிற சம்பவம் தான் இந்த சம்பவம். இந்த கதை தெரியலன்னா எங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ லாபானுடைய வீட்டிற்கு யாக்கோபு செல்லுகிறார். செல்லும் வழியிலேயே அவரை அறியாமலேயே அங்கே ஒரு காரியம் அவருக்கு நடக்கிறது. என்ன நடக்கிறது? அவருக்கு தேவன் ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். அங்கே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியில தேவ தூதர்கள் என்ன பண்றாங்க? ஏறுறாங்க, கீழே இறங்குறாங்க. அந்த இடத்திற்கு அவர் பெத்தேல் என்று பெயரிடுகிறார். அவருக்கே அறியலை. அவர் போயிட்டு இருக்கிறது எங்க போறாரு? லாபானுடைய வீட்டிற்கு போறாரு. வேலைக்காக அவர் செல்லுகிறார். தன்னுடைய பிரயாசத்திற்காக, தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக அவர் செல்லுகிறார். போகிற வழியில அவரையே அறியாம ஆண்டவர் அங்கே யாக்கோபை சந்திக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மையும் அறியாமையே ஆண்டவர் ஏதோ ஒரு நிலையில தேவன் உங்களை சந்தித்திருப்பார். நீங்க சொல்லலாம், தற்செயலாய் ஆண்டவர் உங்களை பார்த்திருப்பார். உங்களுக்கு ஏதாவது டேட் இருக்கா? இந்த தேதியில் ரட்சிக்கப்பட்ட இவர் மூலமா இல்ல. உங்களை ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்கா ஒரு நாள் சந்தித்த நாள் உண்டு. நீங்கள் போகிற இந்த பிரயாண பாதையில ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, யாக்கோபை சந்தித்தது போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் வந்தார். அந்த பெத்தேல் என்று குறிப்பிட்டிருக்கிற காரியம் எது தெரியுமா? கர்த்தருடைய சபையை குறிக்கிறது. நாம் ஏதோ தற்செயலா இங்கே நாம் அமரவில்லை. ஆண்டவர் நம்மை சந்தித்ததனால நம் தேவனுடைய சபையிலே நாம் இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்று தேவனுடைய சபையிலே நாம் இருக்கிறோம்னா, கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை உயர்த்துகிறோம்னா, ஆண்டவர் இந்த பிரயாணம், இந்த பிரயாசப்படுகிற இந்த உலக வாழ்க்கையில் நீங்க போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் கர்த்தர் உங்களை சந்தித்த நாள் உண்டு. அவரே உங்களை ரட்சித்தார், அவரே உங்களை முன்குறித்தார், அவரே கர்த்தருடைய ஆலயத்தில் உங்களை கொண்டு சேர்த்தார். இந்த சொப்பனத்தில் ஒரு காரியம் காணப்படுகிறது. அங்கே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியில தேவ தூதர்கள் மேலையும் போறாங்க, கீழையும் போறாங்க. அதற்கு இன்னொரு பேர் உண்டு, வானத்தின் வாசல். இந்த கர்த்தருடைய ஆலயம் ஒரு வானத்தின் வாசல். இங்கே வருகிற மனிதர்கள் நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை அந்த ஏணியிலே ஏற பண்ணுவார். ஏற பண்ணுகிற தேவன் இறங்கவே விட மாட்டார். ஒரு ஏற்றத்தை கர்த்தர் தருவார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, உங்க சமாதானத்தில் கர்த்தர் ஏற பண்ணுவார். உங்களுடைய படிப்பு குறைவா இருக்கலாம், உங்களுடைய சமாதான குறைவா இருக்கலாம், உங்களுடைய ஜெப வாழ்க்கை குறைவா இருக்கலாம். ஆனா இந்த பெத்தேலுக்குள்ள நீங்கள் வரும் பொழுது இங்கே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியில கர்த்தர் உங்களை ஏற பண்ணுவார், இறங்க விடவே மாட்டார். ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசீர்வாதம். ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு நீங்கள் வரும் பொழுது ஒரு ஏற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், ஒரு உயர்வை நீங்கள் பார்ப்பீர்கள், ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயமாகவே பார்ப்பீர்கள் என்பதை எந்த விதமான ஒரு மாற்றம் இல்லை, சந்தேகம் இல்லை. சொல்லலாம், ஒவ்வொரு நாளும் நான் போராட்டம் படுகிறேனே, ஒவ்வொரு வாரமும் நீங்க ஆலயத்திற்கு சரியாய் பாருங்க, அந்த ஏணியில கர்த்தர் உங்களை ஏற பண்ணுவார். ஆமென். ஒருவேளை சொல்லலாம், தரையிலே நடந்து போயிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமே இல்லை, ஒரு உயர்வே இல்லைன்னு சொல்லலாம். கர்த்தருடைய
ஆலயத்திலே வந்து நீங்கள் நாட்டப்பட்டு தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருக்கும் பொழுது அந்த ஏணியில கர்த்தர் உங்களை ஏற பண்ணுவார். ஆமென். இங்கே வந்த ஒருவரையும் அவர் ஏறாமல் ஏணியில ஏற்றி உயர்வுகளை கொண்டு போய் விடாமல் உங்களை தரையிலே விடுகிற தேவன் அல்ல. இங்கே வந்த நீங்கள் ஒவ்வொருவரும் வாக்கியவான்கள். ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய மகிமை, ஒரு தரிசனம் பெத்தேலிலே கொண்டு வந்து உங்களை சேர்த்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். லாபானிடத்துல போய் சொல்றாரு, லாபான்ட்ட யாக்கோபு சொல்றாரு, நான் வருவதற்கு முன்பாக கொஞ்சம் ஆசீர்வாதம், நான் வந்த பிற உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம். ஒருவேளை உங்களிடத்துல ஒரு காரியம் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களை கொண்டு தேவன் அநேகரை ஆசீர்வதிப்பார். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல போய் தைரியமா சொல்ல முடியும், நான் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆசீர்வாதம், நான் வந்த பிற நிறைய ஆசீர்வாதம். ஒருவேளை பிசினஸ் பண்றீங்களா, நீங்க சொல்லலாம், நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எனக்கு கொஞ்சம் என்னுடைய பிசினஸ், நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிற என்னுடைய பிசினஸை தேவன் 1000 மடங்கு ஆசீர்வதித்தார் என்பதுதான் நிதர்சனம். அந்த ஏணியை பார்த்து உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஏற பண்ணுவார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற ஏணியில உங்களை ஏற பண்ணுவாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களை ஏணியில ஏற பண்ணுவாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் ஒருவரையும் உங்களை கீழே தள்ளி விடுகிற தேவன் அல்ல, உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உங்களை உயர்த்தக்கூடிய தேவன், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவன். அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தும் பொழுது உங்களுடைய பெயரை தேவன் மகிமைப்படுத்தவார். அவரை நீங்க எப்பெல்லாம் நீங்க உயர்த்துகிறீங்களோ அநேக இடத்துல உங்களை ஒவ்வொருவரையும் தேவன் உயர்த்துவார். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு போதகர் இருந்தார். அப்போம்லாம் ஆராதனை மத்தியானம் 2 மணிக்கு தான். எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் தான் நடக்கும் ஆராதனை. நான் மட்டும் கேட்பேன், எப்போ நம்ம ஊர்லலாம் காலையில் ஆராதனை நடக்கு, இங்கெல்லாம் என்னம்மா மதியானம் வைக்கிறாங்க, 12 மணிக்கு வைக்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நாள் தெரியாமே இருந்தது. அப்போ ஒரு செய்தியில் நான் கேட்டுக்கொண்டே ஒரு போதவர் ஒரு சாட்சியை சொன்னால் அந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். திருநெல்வேலி மாவட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பனை ஏறக்கூடிய இந்த தொழில் உண்டு, பார்த்துருக்கீங்களா? இந்த பதனின்னு சொல்லுவாங்க. இந்த ஏப்ரல், மே, ஜூன் இந்த 4 மாதம் நல்ல சீசன். இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த பதனியெல்லாம் இறக்கி கொண்டு போய் விற்றுட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. அப்புறம் தான் ஐயர்வால் மணி அடிப்பார், மணி அடிச்சா இந்த கோயில் குட்டியார் மணி அடிப்பாங்க, மணி அடித்தோடனே ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் வழக்கம். இதே போல் ஒரு ஊரில் நடந்திருக்கு. ஐயர்வால் வந்தார், ஏன்பா இந்த ஊரில் மத்தியானம் ப்ரேயர் நடக்குதே என்னன்னு கேட்டார். இல்லையா, நாங்கள் பதனியெல்லாம் விற்றுட்டு வரணும், நாங்கள் ப்ரேயரை முடிச்சுட்டு போனாலும் என்ன ஆயிரும், அதெல்லாம் கெட்டு போயிடும், அதனால் நாங்கள் விற்றுட்டு வர்றோம், அதனால தான் நாங்கள் மத்தியானம் எப்போவுமே எங்களுடைய ஆலயத்தில் மத்தியானம் தான் ஆராதனைன்ட்டு. அப்புறம் இவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். சரி 2 வாரம் போது சர்ச்சுக்கே யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இவருக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காரு. ஒரு நாள் மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காரு, காலை ஆராதனை தான் நடக்கும், இனி 2 மணி ஆராதனை கிடையாது, காலையில் 9 o'clock ஆராதனை. 9 மணிக்கு யாரெல்லாம் வர்றீங்களோ உங்கள் பனைமரத்தில் உள்ள பதனி என்ன ஆகாது, கெட்டு போகாது, நான் சேலஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னோடனே நிறைய பேர் அங்கே தொழில் பண்ணுறாங்க. அதில் ஒரு 10 ஃபேமிலி என்ன பண்ணாங்க, போதகருக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணாங்க, ஆலயத்திற்கு வர்றாங்க. கரெக்டாக அந்த வாரம் மணி 8:50 ஃபர்ஸ்ட் பெல், 9 மணிக்கு 2வது பெல் அடிச்ச உடனே ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுறாரு, பாஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ப்ரேயர்லாம் முடியுது. 2 மணி நேரம் கழிச்சு மத்தியானத்திற்கு மேலே தான் என்ன பண்ணுறாங்க, அந்த பதனியை இறக்கி வியாபாரத்திற்கு போகிறாங்க. பார்த்தா அந்த பதநீரை சாப்பிடும் பொழுது காலையில் உள்ள பதனியை பார்க்கலாம் மத்தியானத்தில் உள்ள பதனி எப்படி இருக்கு, சூப்பர் டேஸ்ட், அவ்வளவு டேஸ்ட், அவ்வளோ தேன் மாதிரி இன்னைக்கு. காலையில் விற்கிற வியாபாரத்தோட மத்தியானம் விற்கிற வியாபாரம் எப்படி இருக்கு, அதிகமாக இருக்கு. ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த குடும்பங்களை தேவன் பெருக பண்ணினார். அந்த 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 தலைமுறையோடு அந்த பனையேறி குடும்பத்தையே ஆண்டவர் மாற்றினார். அந்த ஊர்லேருந்து தான் பெரிய வக்கீல் வந்தாங்க, பெரிய டாக்டர்ஸ் வந்தாங்க, பெரிய ஐஏஎஸ் வந்தாங்க. உலகத்தை அசைக்கிற மனிதர்கள் அந்த கிராமத்திலிருந்து தான் வந்தாங்க. அந்த பனை தொழிலையே ஆண்டவர் மாற்றி போட்டார். என்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தேவன் உங்கள் பொசிஷனை ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். உங்களுடைய சூழ்நிலைகள் இன்று பார்க்கும் பொழுது ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன் உதாரணமாக முதல் நேரத்தை, முதல் கனியை, முதல் ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார்னா உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நிறைய பேரால் நிறைய ஃபர்ஸ்ட் கொடுக்க முடியல, பெஸ்ட்டை கொடுக்க முடியல, ஒஸ்ட்டை தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆண்டவருக்கு. அப்படி தானே? எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஒஸ்ட்டை கொடுக்கீங்க?
தலையாட்டுறீங்க செல்லவங்க இல்லைன்ட்டு, ஆனால் எங்களுக்கு தான் தெரியும். முதல் நேரத்தை ஆண்டவர் கொடுக்குறோமா? 8:30 மணிக்கு ஆராதனைக்கு வர்றோமா? அதிகாலை ஜெபம் பண்ணுறோமா? சமாதானமாக இருக்கிறோமா? சண்டை போடாமல் இருக்கிறோமா? யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல பெஸ்ட்டை எதிர்பார்க்கிறார். எல்லாம் பெஸ்ட்டை நீங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இல்லை, ஆண்டவருக்கு முதன்மை அந்த முதல் நேரம், அந்த வாரத்தின் முதலாவது நாளை ஆண்டவருக்கென்று நீங்கள் கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்கள் பிள்ளைகள் நீங்கள் நினைப்பதற்கும் உங்களுடைய சிந்தனைக்கும் எட்டாத உயரத்தில் கொண்டு போய் விட அவர் உண்மை உள்ளவர். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பேரை பெருக பண்ணுவார், நீங்கள் ஆசீர்வாதமாகவே இருப்பீங்க. யாக்கோபுனுடைய வாழ்க்கையில் அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். அவர் தேவனே அவரை சந்திக்கிறார், அந்த ஏணியை தரிசனமாய் கொடுக்கிறார். இன்று இங்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த ஏணியில ஏற்ற அவர் உண்மையுள்ளவர். நீங்கள் எந்த நிலையில வந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் சாபத்தில் வந்திருக்கலாம், பாவத்தில் வந்திருக்கலாம், ஒரு கவலையில் வந்திருக்கலாம், தேவனுடைய சபையில வந்து உங்களை ஆற்றுவார், தேற்றுவார். இன்னொரு சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீதம் 105 சங்கீதம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். 105:12. அக்காலத்திலே அவர்கள் கொஞ்சத்தை, ஆமேன் 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 ஸ்தோத்திரம். ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இங்கே நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சமா இருக்கிறாங்க. அந்த கொஞ்சமா இருக்கிற ஜனங்களுக்கு அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், அநேக பிரச்சனைகள், அநேகர் அவங்க மேல போர் தொடுக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் விட்டு என்ன பண்ணல, அவங்க பின்வாங்காம ஆண்டவர் அவர்களோடே தேவன் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7-8 நாம் வாசிப்போமா? இதுல தான் அந்த கொஞ்சத்திற்கிற ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆமேன் 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 ஸ்தோத்திரம். ஆமேன். தாவீதின் தெருவுகளை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். இங்கே நம்ம வாசிக்கிறோம், கொஞ்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம், அவங்க பலன் கொஞ்சம், அவங்களுடைய ஆர்மி ஃபோர்ஸ் கொஞ்சம், அவங்களிடத்தில் இருக்கிற பொருளாதாரம் கொஞ்சம். ஆனா அந்த கொஞ்சம் உள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவும் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். பலனுக்கும் வாசலுக்கும் ஒரு பெரிய ஒரு சம்பந்தம் இல்லை. ஆண்டவர், நம்ம நினைக்கிறோம் பெரிய பலன் இருக்கிறவங்க தான் பெரிய வாசலை திறக்க முடியும், இது உலகத்தில் உள்ள நீதி. ஆனால் ஆண்டவர் நீதி என்ன தெரியுமா? கொஞ்ச பலன் உள்ளவருக்கு ஆண்டவரே வாசலை திறந்து வைக்கிறார். ஆமேன். ஏன் உங்களுக்கு திறந்து வைக்காரு தெரியுமா? உங்களால் பெரிய வாசலை திறக்க முடியுமா? திறக்க முடியாது. பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. கொஞ்ச பலன் இருக்கிற உங்களுக்கு பெரிய வாசலை திறந்து வைக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? திறந்த வாசல், திறந்த நன்மைகள். கொஞ்ச பலன் இருக்கிறவங்களுக்கு பெரிய நன்மைகளை தேவன் திறந்து வைக்கிறார். கொஞ்ச ஜெபம், கொஞ்ச விசுவாசம் தான், கொஞ்ச நம்பிக்கை, எல்லாமே கொஞ்சம் 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 உள்ள ஜனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுக்கு முன்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு திறந்த வாசல் உண்டு. அதை ஒருவனும் பூட்ட முடியாது,
உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா கிரியைகளை தேவன் இன்றோடு பூட்டுகிறார். அதை ஒருவரும் திறக்க முடியாது. உங்களுக்கு குடும்பத்திற்கு விரோதமாய் இருக்கிற தீய கிரியைகள் அவர் இன்றோடு அதை பூட்டுகிறார். அதை ஒருவனும் திறக்க முடியாது. ஒரு சத்துருவின் வல்லமையை மேற்கொள்ள முடியாது. உங்க சமாதானத்தை குலைக்கிற சத்ரு இன்றோடு பூட்டப்படுகிறான். இனி சமாதானத்தின் வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல், ஒரு செழிப்பின் வாசல், நன்மையின் வாசல்களை தேவன் இன்று உங்களுடைய குடும்பங்களுக்கு தேவன் அதை திறக்கிறார். ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவராக தேவன் கொஞ்ச பலன் இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களோடு நான் இருக்கிறேன். இன்னைக்கு அநேக ஜனங்கள் உலகத்தில் உள்ள ஜனங்கள் கொஞ்சமா இருக்கிற உங்களை பார்த்து ஏளனம் பண்ணலாம், உங்களை தூஷிக்கலாம், இவன் என்ன, இவன் என்ன, இவ பிள்ளை என்னன்னு சொல்லி உங்களை அவமதிக்கலாம். ஆனா உங்களுக்கு முன்பாக ஆண்டவரே நிற்கிறார் என்பதுதான் நிதர்சனம். ஆமென். உங்களோடு ஆண்டவர் நின்று உங்களை ஜெயம் எடுக்க, உங்களை ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாற்ற அவர் உண்மை உள்ளவர். உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களை பெருகவே தேவன் பெருக பண்ணுவார். அநேக ஆண்டுகள் உயிரோடு இருந்து செய்ய முடியாத காரியத்தை தேவன் உங்களை கொண்டு தேவன் செய்வார். யோபு 10:20 நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 47:9 நம்முடைய ஆயுசு நாட்கள் கொஞ்சம். சொல்லலாம், எனக்கு இவ்வளோ நாட்கள் தான் இருக்கு, எனக்கு முன்னாடி நான் எத்தனை நாள் இருப்பேன்னு தெரியல. ஆனால் என் பிள்ளைகளுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை சேர்த்து வைக்கணும், என் தலைமுறைக்கு அநேக ஆசீர்வாதங்களை நான் சேர்த்து வைக்கணும். என் பிள்ளை நிலைமை என்ன, என் நிலைமை என்ன ஆகுன்னு சொல்லி நீங்க சிந்திக்கலாம். இந்த கொஞ்சம் ஆயுசு நாள்ல அநேக பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை உங்களை கொண்டு தேவன் செய்து முடிப்பார். ஆமென். அது அந்நிய கண்கள் அல்ல, உங்களுடைய சொந்த கண்களை அது பார்க்கும். அது அந்நிய கண்கள் அல்ல, உங்களுடைய கண்கள், உங்களுடைய உறவினருடைய கண்கள், உங்களை ஏளனப்படுத்திய கண்கள் அதை பார்க்க தேவன் உதவி செய்வார். உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். சத்துவம் இல்லாத உங்களுக்கு சத்துவத்தை தேவன் வர பண்ணுவார். நான் முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு, மணி 10:30. நான் நிறைய எழுதி வச்சுருந்தேன். நான் அடுத்து வாய்ப்புகள் கிடைச்சா நான் கண்டினியூ பண்ணுறேன். ஒரே ஒரு நடந்த உண்மை சம்பவத்தை நான் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் ஆசீர்வாதம் அதை தேவன் திரளாய் பெருக பண்ணுவார், உங்களோடு இருப்பார். நடராஜ முதலியார் என்று ஒரு கர்த்தருடைய ஊழியர் ஒருவர் இருந்தார். ஆப்பிரிக்கா தேசத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்து வந்த உத்தம மாமனிதர். அவர் என்ன செய்வார், ஊழியத்தின் போக மற்ற நேரத்தில் அந்த ஆப்பிரிக்கா தேசத்திற்கு வருகிற விசிட்டர்ஸ், அந்த ஊருக்கு வருகிற விருந்தாளிகளை என்ன பண்ணுவார்னா ஒரு பெரிய ஒரு வேனில் கூட்டி கொண்டு அந்த ஆப்பிரிக்கா தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஊர்களையும் என்ன பண்ணுவார், கொண்டு போய் காமிப்பார். அப்படிதான் அவருடைய வேலை. ஒரு நாள் ஒரு அமெரிக்கா தேசத்திலிருந்து சில ஜனங்கள் அந்த ஆப்பிரிக்கா தேசத்திற்கு டூருக்காக வந்திருந்த போது நடராஜ முதலியார் எல்லா பக்கமும் சுற்றி காமிக்கிறாங்க. எல்லாம் செஞ்ச உடனே ஏர்போர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, இவர் கொண்டு ஏர்போர்ட்டில் விடணும். அப்போ அங்கே உள்ள டூரிஸ்ட் சொன்னார், எப்பா ஐயா டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் என்ன பண்ணுங்க, வண்டியை ஓட்டுங்க அப்படின்னு. அப்படியா, இந்த உடனே உங்களை கொண்டு விட்டுறேன், நீங்கள் கவலையே பண்ணாதீங்க. இத்தனை நாட்கள் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டூரிஸ்டரோடு நான் இருந்திருக்கேன், ஒரு நாளும் நான் லேட்டாக கொண்டு விட்டதில்லை, உங்களை எல்லாத்தையும் கொண்டு என்ன பண்ணிடுவேன், சீக்கிரம் நான் விட்டுருவேன்னு சொல்லி வண்டியை வேகமாக ஓட்டுறாரு, ஓட்டிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய பள்ளம், வண்டி அவருடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போய் என்ன ஆயிருதுன்னா வண்டி கமுந்துனுது. வண்டியில் இருந்த பாதி பேர் இறந்து போயிடுறாங்க. இவருக்கு அந்த ஸ்டேரிங்கில் போய் நெஞ்சு அடித்ததுனால நெஞ்சு அப்படியே சப்பிருச்சு. அப்படியே அந்த பின்னாடி அந்த சீட்டு, முன்னாடி இந்த ஸ்டேரிங்கோட அந்த நெஞ்சோடு அப்படியே இருக்குது. இவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. உடனே இவரை மீட்டு கொண்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்கிறாங்க. ஒரே துக்கம், என்னடா நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஆயிட்டுன்னு சொல்லி மூச்சு பேச்சே வரல. டாக்டர் பார்த்து சொன்னாங்க, நடராஜ முதலியார் இனி என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் சத்தமாக என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. சத்தமாக என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, நடக்கக்கூடாது. இனி நீங்கள் இப்படியே தான் இருப்பீங்க அப்படின்னு ஒரே கவலை. நடராஜ முதலியார் நல்ல வல்லமையாக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நபர், ஒரே துக்கம். அப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் ஊழியம் செய்ய ஒரு அம்மா வந்தாங்க. அம்மா பார்த்து சொன்னாங்க, ரசா உனக்கு என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டோன்னே இவருக்கு எப்படி பேச முடியும், இவர் ஆ ஊ 2 வார்த்தை தான் வருது. ஆ வருது, ஊ வருது, அதுக்கு மேலே என்ன வர மாட்டேங்கி, சத்தம் வர மாட்டேங்கி. ஃபஸ்ட்டு நாள் ஜோம் பண்ணிட்டு போயிட்டாங்க, சரிப்பா உனக்கு ஜோம் பண்ணுறேன்ட்டு. 2வது நாள் பார்க்குறாங்க, 2வது நாளும் சரியாகலை. உடனே இந்த அம்மா தலையை தடவி கொடுத்து சொன்னாங்களாம், உனக்கு ஆண்டவர் அழைப்புக்கேற்ற ஒரு அழகை கொடுத்துருக்காரு, உன் அழைப்புக்கேற்ற மூக்கை கொடுத்துருக்காரு,
அழைப்புக்கேற்ற குரலை கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் நீ எப்படி வேணாலும் பாடிட்டு இருப்ப, ஆனால் இந்த பெட்லேருந்து எந்திப்ப பார்த்தியா, இதுக்கப்புறம் நீ 7.5 கட்டையில் தான் நீ பாட போகிற அப்படின்னாங்களாம். 7.5 கட்டைங்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஹை பிச், டி மேஜரோ டி ஃப்ளாட்டோ வரும், அதெல்லாம் பாடவே முடியாது. நடராஜ முதலியார் பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் 7.5 கட்டையில் தான் இருக்கும். அந்த கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் கீபோர்டில். ஏம்மா நானே வரல வரல, நீ வேற என்ன பண்ணுற 7.5 கட்டையில் பாட போகிறேன்னா 7.5 கட்டையில் அப்படின்னு மனசில் நடராஜ முதலியார் திட்டிக் கொண்டே இருக்கார். சுகம் கிடைக்குது, தேவன் பூரண சுகத்தை கொடுக்கிறார். அவருடைய குரலை முன்பு இருந்ததை பார்க்கிலும் தேவன் ரொம்ப ஸ்வீட்டாக தேவன் மாற்றுகிறார். அதிகமான பாடல்கள் அப்படி அக்காடினை எடுத்து அப்படி விரிச்சு அப்படி பாடும் பொழுதே பேயெல்லாம் அலறி அடிச்சு ஓடும். அப்படி அங்கே இருந்து பாடுறாருன்னா இங்கே பேய் போதுன்னா இங்கே அப்படியே ஆடிக்கிட்டு அப்படியே அவர் கிட்ட போய் அப்படியே ரிலீஃப் ஆகும். அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் மேனாய் கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு நீங்கள் போகிற அந்த பிரச்சனைகள், பாடுகள், கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை உங்களுக்குள்ள தேவன் வைப்பார். எந்த ஒரு சத்துருவின் கிரியைகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஒரு சமாதானத்தை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு எடுக்கிறானோ அவ்வளவு சமாதானத்தை தேவன் சுரக்க பண்ணுவார். உங்களுடைய உள்ளத்திலிருந்து தேவன் சுரக்க பண்ணுகிற தேவன். இன்னைக்கு உங்க குடும்பத்திலிருந்து சமாதானத்தை பிசாசு எடுத்து போட்டதுனால நாளைக்கு இல்லைன்னு இல்லை, நாளைக்கு தேவன் காலைதோறும் புதிய கிருபைகளால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஆமென். நாளைக்கு எந்திக்கும் பொழுது ஒரு புதிய ஒரு சமாதானம். எல்லாரும் எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருகிறவர். இந்த உலகத்தில் அநேகருக்கு அநேக செல்வ திரட்சிகள் இருக்கலாம், ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், சம்பத்துகள் இருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்ய முடியாத காரியத்தை கொஞ்ச பலன் இருக்கிற உங்களை கொண்டு தேவன் செய்து முடிப்பார். கொஞ்ச விசுவாசம் இருக்கிற உங்களை கொண்டு தேவன் செய்து முடிப்பார். கொஞ்ச நம்பிக்கை, கொஞ்ச ஜெபம், எல்லாவற்றிலும் குறைவில் காணப்படுகிற உங்களை கொண்டு மகத்தான காரியங்களை செய்து முடிக்க தேவன் உண்மை உள்ளவர். அன்று இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்த தேவன் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். ஒரு பெரிய வாசலை ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தேவன் ஒரு பெரிய வாசலை உங்களுக்காக திறந்து வைக்கிறார். ஏன்னா சத்துவம் இல்லை, உங்களுக்கோ பலன் இல்லை, உங்களுக்கோ ஆரோக்கியம் இல்லை, அநேக காரியத்தை உங்கள் ஞானத்தால் செய்து முடிக்க முடியலை, அநேக காரியத்தில் நீங்கள் தோற்று போயிடுறீங்க. இப்படி எல்லாற்றையும் தோற்று நிந்தனைகளை பாடுகளை அனுபவித்த உங்களுக்கு தேவன் ஒரு புதிய வாசலை இந்த ஆராதனையில் ஒரு புதிய ஒரு ஏணியை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். கரங்களை தட்டிக்கொண்டே இருப்போமா? ஒரு புதிய வல்லமை இறங்கி வருவதாக, ஒரு ஏணி வைக்கப்படட்டும். ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு ஏணி வைக்கப்படுவதாக, ஒரு திறந்த வாசல் உண்டாவதாக. எல்லா சத்துருவின் கிரியைகள் இன்று அடியோடு ஒளிந்து போவதாக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. நல்லவரே, நாங்கள் துதிக்கிறோம். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். காடும் புயல் வலினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். கரங்களை உயர்த்தி பாடுவோமா? இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். காடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். ஆண்டவரே, நீர் இந்த பிள்ளைகளை கைவிடாதபடி, கொஞ்சம் பலன் இருக்கிற, சரீரத்தில் கொஞ்சம் ஆரோக்கியம் இருக்கிற, கொஞ்சம் பொருளாதாரத்தை வைத்திருக்கிற, கொஞ்சம் நம்பிக்கையை வைத்திருக்கிற, கொஞ்சம் உறவுகளை வைத்திருக்கிற, கொஞ்சம் அன்பு உள்ள நண்பர்களை வைத்திருக்கிற இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்க தகப்பனே. கொஞ்சம் உள்ள ஜனங்களுக்கு நீர் பெரிய நன்மைகளை காண செய்கிற தேவன். ஒரு புதிய வாசலை திறந்து கொடும், ஒரு புதிய நன்மைகளை நீர் காணப்பண்ணும். ஒரு ஏணி இவர்களுக்கு முன்பாக நீர் வையுங்கப்பா. அநேக ஆசீர்வாதங்களை கொடும். ஒரு ஏற்றத்தின் நாட்களை கொடுத்து நீர் ஆசீர்வதியும், ஒரு உயர்வின் நாட்களை கொடுத்து நீர் ஆசீர்வதியும். எவ்வளவு நாட்கள் துயரப்பட்டது போதும், இவ்வளவு நாட்கள் வேதனைகள் பட்டது போதும், இவ்வளவு நாட்கள் சமாதானத்தை இழந்தது போதும். இன்றில் இருந்து ஒரு நித்திய சமாதானம், நித்திய கதவுகளை தேவன் உங்களுக்காக திறக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஒரு நித்திய கதவுகளை திறந்து நீர் ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்திக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். மீட்பெரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி
ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த போகிறார். கொஞ்ச காலம் பாட நம்பிக்கிறவங்க கண்களை மூடுங்க. எல்லாரும் உங்களுடைய பாடுகள் எல்லாம் மாறப்போகிறது. இன்னல் துன்பங்கள் எல்லாம் இன்பமாய் மாறப்போகிறது. கொஞ்ச காலம் இயேசுவிற்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் பொழுது இயேசுவை நீங்க பார்க்க போறீங்க. உங்க ஜெபத்துல பார்க்க போறீங்க. தண்ணி ஜெபத்துல பார்க்க போறீங்க. அந்த அரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு வெளியரங்க பதிலெல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது. சீக்கிரத்துல உடைய கொஞ்சம் எல்லாம் நிறைவாய் மாறப்போகிறது. கொஞ்சம் பலன், கொஞ்சம் அந்த கிருபை கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிறார். கிருபையை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் காணிக்கைகள் தசமபாகங்களை கொடுத்து உடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒரு தேவ மகிமை கூட இருப்பதாக. ஆண்டவரே, அவருடைய வீட்டில் இருக்கிற எல்லா கொஞ்சங்களிலும் ஒரு நிறைவு உண்டாகட்டும். கொஞ்சம் உண்மையிலே ஆண்டவரே அநேக ஆசீர்வாதங்கள் அவங்க வீட்டுக்குள்ளே வரட்டும். ஆண்டவரே, கொஞ்சம் பலத்தில் உண்மை துதிக்கிற ஜபங்களுக்கு ஆண்டவரே நிறைய பலனை கர்த்தர் கொடுப்பீனாக. வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் உடைய தயவுள்ள கரத்தை வைங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரம் தம்மை தேடுகிற அனைவருக்கும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. வந்திருக்கிற ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா.